Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா enumeration method னா என்ன அது வந்து எப்படி பைத்தான்ல நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணனும்ங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா zip method னா என்ன அது வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கறத பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So zip method வந்து நம்மளுக்கு பைத்தான்ல எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இட்டரபிள்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கம்பைன் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்துட்டு L1 ல ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் L2 ல நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த L1 யும் L2 யும் நம்மளுக்கு வந்துட்டு கம்பைன் பண்றதுக்கு இந்த zipங்கிற மெத்தட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். சோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சிங்கிள் ஃபார்ம்ல நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்கிறதுக்கு இந்த zipங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ zipல நம்ம இந்த இடத்துல என்ன சின்டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது எல்லாமே ஐட்ரேட் ஆகுமோ அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பாராமீட்டரா நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணணும். சோ இப்போ எப்படி ரெண்டு லிஸ்ட் வந்துட்டு zip யூஸ் பண்ணி கம்பைன் பண்றதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ரெண்டு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுக்காக zipன்னு இருக்கக்கூடிய டிஃபால்ட் மெத்தட் நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு என்னோட பாராமீட்டர்ஸ் நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்துட்டு நேம், அதுக்கப்புறமேட்டு நம். சோ ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கம்பைன் ஆகி அவுட்புட் வராம நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இது எப்படி நாம நம்மளோட அவுட்புட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நாம வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்மளால இது அவுட்புட்டா எடுத்துட்டு வர முடியும், நம்ம ப்ரீவியஸா பண்ண மாதிரி. சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதே கோட் நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ ans அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் கொடுத்துக்கிட்டேன். சோ இந்த இடத்துல லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லிஸ்டா கன்வெர்ட் பண்றேன். சோ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணது இப்ப எந்த இடத்துல சேவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ansங்கிற வேரியபிள்ல சேவ் ஆயிருக்கும். சோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டா நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கும். சோ அவுட்புட்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க இருக்கக்கூடிய ஜான் இங்க இருக்கக்கூடிய நம்பரை கம்பைன் பண்ணி ஒரு செட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிவாவையும் இந்த நம்பரையும் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. அடுத்த சக்தியும் இந்த நம்பரும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல லிஸ்ட் தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து லிஸ்ட் தான் கொடுத்திருக்கேன். ஆனா அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டப்பிள்ல வந்திருக்கு. சோ எதனால டப்பிள்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த zip மெத்தட் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா. சோ அது பை டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டப்பிள்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ டப்பிளா வந்ததை திரும்ப லிஸ்டா கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி லிஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ ஸ்கொயர் பிராக்கெட்டா இருந்தது அப்படின்னா இது நம்ம வந்துட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் பிராக்கெட்டா இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு நம்ம டப்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ zip மெத்தட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இட்டரபிள்ஸ் தான் நாம இந்த இடத்துல வந்துட்டு பாராமீட்டரா பாஸ் பண்ணணும். சோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். சோ அதை வந்துட்டு நாம இந்த மாதிரி zipங்கிறத நம்மளுக்கு வேண்டிய டைப்ல நாம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி அவுட்புட்டா எடுத்துக்கலாம். சோ இதே வந்துட்டு நம்ம வேற டைப்பா வேணும்னா கூட நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணலாம். சோ இந்த கோட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ங்கிறத எடுத்துட்டு இன்னொரு டேட்டா டைப் டிக்ஷனரி இருக்கு பாத்தீங்களா. சோ டிக்ஷனரி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வர அவுட்புட் வந்துட்டு டிக்ஷனரியா நம்மளுக்கு வந்துட்டு வரும். சோ இந்த இடத்துல டிக்ஷனரியா வேண்டாம் எனக்கு வந்துட்டு டப்புலா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டப்புள் கொடுத்தீங்க அப்படின்னா டப்புளுக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு டப்புலா நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகி வரும். சோ நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஃபார்ம்ல வேணுமோ அந்த ஃபார்ம்ல நம்ம வந்துட்டு அதோட டேட்டா டைப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா டைப்ல நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு வரும். சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு லிஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நாம இந்த இடத்துல வந்துட்டு டப்புல கூட நாம இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க நான் லிஸ்டா கொடுத்தது எல்லாத்தையுமே நான் என்னவா மாடிஃபை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு டப்புல நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணிடுறேன். சோ டப்புல மாடிஃபை பண்ணிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்துட்டு டிக்ஷனரி எனக்கு வந்துட்டு அவுட்புட்ல வரணும். சோ அதனால DICTங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டிக்ஷனரியா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல பாருங்க சோ zip பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ரெண்டு லிஸ்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு கம்பைன் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் வரும். இந்த மாதிரி நீங்க டப்புலா கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு கம்பைன் பண்ணி அவுட்புட் வந்து கரெக்டா வரும். சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட நேம் நம்ம கிட்ட இருக்கு, அப்புறம் அந்த பர்சனோட நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு zipங்கிற மெத்தட் வச்சு நம்ம இந்த மாதிரி கம்பைன் பண்ணிருக்கோம். சோ இதுவே நம்ம கிட்ட அவங்களோட அட்ரஸும் இருக்கு, அதையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இதுல கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்பைன் பண்ண முடியும். சோ இது எப்படி பண்றதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல அதுக்கான கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் வந்து இப்போ நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லிஸ்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஒன்னு வந்துட்டு நேம், இன்னொன்னு நம்பர், இன்னொன்னு வந்துட்டு அட்ரஸ். சோ கொடுத்துட்டு zipல
ஜிப்ல என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம், அதுக்கப்புறம் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க, இங்க இருக்க ஜான், அப்புறம் அவங்களோட நம்பர், அவங்களோட அட்ரஸ். சோ மூணுத்தையுமே நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டா கொடுக்கும். அடுத்து சிவா, அவங்களோட நம்பர், அவங்களோட அட்ரஸ். சோ அதை மூணுமே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சக்தி, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர், அவங்களோட அட்ரஸ். சோ அதே எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல தனியா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சோ இட்ரேட்டரை நீங்க வந்துட்டு 2 தான் தரணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்க உங்ககிட்ட எத்தனை இட்ரேட்டர்ஸ் இருக்கோ அத்தனை இட்ரேட்டர்ஸ் நீங்க வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரே டைப்பா இருக்கணும்ங்கிற அவசியம் வந்து கிடையாது. சோ இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு நான் டப்புலா நான் வந்துட்டு மாத்திடுறேன். சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மூணுமே லிஸ்டா கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டப்புள் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த கோட நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போதும் பாருங்க, நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்திருக்கும். சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மூணுமே நம்ம லிஸ்டா கொடுத்திருந்தோம். சோ அதுக்கும் நம்மளுக்கு கரெக்டா அவுட்புட் வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட், ஒரு டப்புள், ஒரு லிஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கரெக்டா தான் வரும். சோ ஜிப் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்டாக்ஸ் தான். நீங்க உள்ள கொடுக்குற பாராமீட்டர்ஸ் வந்துட்டு இட்டரபிள்ஸா இருக்கணும்ங்கிறது தான் ஒரே கண்டிஷன். சோ இந்த இடத்துல நீங்க 3 லிஸ்ட் கொடுக்கலாம், இல்ல 3 டப்புள் கொடுக்கலாம், இல்ல ஒரு லிஸ்ட், ஒரு டப்புள், இன்னொரு லிஸ்ட், இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கலாம். சோ எப்படி வேணுமோ நீங்க வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து கரெக்டா தான் வரும். சோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல இப்ப சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஆர்டர் மாத்தி வேணும் அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல போன் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்ரஸ் இருக்கு. ஆனா எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் அட்ரஸ் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் போன் நம்பர் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம். சோ அது எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறமேட்டு அட்ரஸ் வேணும்னா அந்த அட்ரஸ் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் நம்பர் வேணும்னா நம்பர்னு கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டா தான் ஃபெட்ச் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜான்ங்கிறது எடுக்கும், அதுக்கப்புறம் ஏபிசி காலின் எடுக்கும், அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த நம்பர் எடுக்கும். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிவானங்கிறது எடுக்கும், அதுக்கப்புறம் அட்ரஸ் எடுக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு போன் நம்பர் எடுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல சக்தி, அவங்களோட அட்ரஸ், அவங்களோட போன் நம்பர். சோ இந்த இடத்துல நீங்க ஜிப்ல நீங்க என்ன ஆர்டர்ல தரீங்களோ அந்த ஆர்டர்ல நம்மளால அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். சோ ஜிப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அவுட்புட் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்மளால ஃபார் லூப் வச்சு கூட நம்மளால ஐட்டம்ஸா ஐட்ரேட் பண்ணி எடுக்க முடியும். சோ அது எப்படிங்கிறது ஒரு சின்ன கோட்ல நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கான கோட் நான் இதுல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. இந்த இடத்துல நான் வந்துட்டு 2 லிஸ்ட் கொடுத்திருக்கேன், ஒன்னு நேம், இன்னொன்னு வந்துட்டு நம்பர். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நான் வந்து ஜிப் பண்றேன். சோ ஜிப் பண்ணதை நான் வந்துட்டு இந்த இடத்துல லிஸ்ட்டை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். அதை வந்து ANS நங்கத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இது வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்து ஐட்ரேட் ஆயிட்டு போகணும்ங்கிறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்கு, ஒன்னு நேம் இருக்கு, ஒன்னு நம்பர் இருக்கு. சோ ரெண்டுத்தையும் ரிசீவ் பண்றதுக்காக இந்த இடத்துல நான் வந்துட்டு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துறேன். சோ ஃபார் லூப்ல இது எல்லாமே நம்ம கிட்ட எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ANSல இருக்கு. சோ ANSல நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் நம்பர் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. சோ இந்த நேம் நம்மளுக்கு எங்க சேவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏல நம்மளுக்கு போய் சேவ் ஆகும், அதுக்கப்புறம் நம்பர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா Bல போய் நம்மளுக்கு வந்துட்டு சேவ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கும், அது ஏல வச்சுக்கும், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கும், அது Bல வச்சுக்கும். சோ பிரிண்ட் A, B அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து ஐட்ரேட் ஆகும், அடுத்து சிவாக்கான நேம், அவங்களோட நம்பர், அடுத்து ஐட்ரேட் ஆகும் சக்தி, அவங்களோட நேம், அவங்களோட நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி ஃபார் லூப் வச்சு கூட நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ ஜிப் மெத்தட் நம்மளுக்கு வந்துட்டு ரியல் டைம்ல எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த டேட்டால எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர், அதுக்கப்புறமேட்டு அவங்களோட அட்ரஸ். சோ இந்த மூணுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட்ல தனித்தனியா இருக்கு அப்படின்னா, சோ 3 தனித்தனி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரே இதுவா காட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஜிப்ங்கிற மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஜிப்ல நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கோட் வந்துட்டு நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதே கோட் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இன்னொரு நேம் நான் வந்துட்டு கொடுத்துடுறேன். இப்போ நான் நேம் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாம தான் வரும். சோ இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 வேல்யூஸ் இருக்கு, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 வேல்யூ தான் இருக்கு, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 வேல்யூ தான் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க எலமெண்ட்ஸ் வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கிறது இல்லாம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல 4 எலமெண்ட், அடுத்து 3 எலமெண்ட், அடுத்து 3 எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமமா என்ன இருக்கும் அந்த வேல்யூ எடுத்துக்கும். சோ அதை மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு பேர் பண்ணும். சோ இங்க இருக்க ஜான், இங்க இருக்க நம்பர், இங்க இருக்கிற அட்ரஸ், சிவா அவங்களோட நம்பர், அவங்களோட அட்ரஸ், சோ சக்தி அவங்களோட நம்பர், அவங்களோட அட்ரஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துக்கும். சோ இந்த இடத்துல இது வந்துட்டு பேர் ஆகாம இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளுக்கு விட்டுரும். சோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து வரும். சோ நீங்க இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஈவன் பேர்ஸா இல்லாம, அதாவது யூனிஃபார்ம் நம்பர்ஸா இல்லாம தனித்தனியா கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆகும்.
ஸோ இங்க நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா ஃபர்ஸ்ட் ஜிப் மெத்தட்னா என்னங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஜிப் பொறுத்த வரைக்கும் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ஒரே விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள நம்ம தரக்கூடிய பேராமீட்டர்ஸ் வந்துட்டு இட்ரபிள்ஸா இருக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு பேராமீட்டர். அதுக்கப்புறமேட்டு அந்த ஜிப்ல நீங்க கொடுக்கறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்ரபிள்ஸா கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம். அதாவது ஒரு லிஸ்ட், ஒரு டப்புல இன்னொரு லிஸ்ட், அந்த மாதிரி நீங்க எதுவா வேணாலும் கொடுக்கலாம். எது கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா தான் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கிளாசிஃபை ஆயிட்டு வரும். அதுக்கப்புறமேட்டு 3 செட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு எப்படி அதை கம்பைன் பண்றது அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இது எதுவுமே இல்லாம எப்படி நம்ம வந்துட்டு ஃபார் லூப் வச்சு அதை ஐட்ரேட் பண்ணி எலமெண்ட்ஸ் எடுத்துட்டு வருதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.